தமிழ்நாட்டில் எவ்வித அச்ச உணர்வும் இன்றி பாதுகாப்புடன் மகிழ்ச்சியுடன் பணிபுரிந்து வருவதாக பீகார் மாநில தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். பீகாரிகள் துன்புறுத்தப்படுவதாக பிரதமர் மோடி கூறியதற்கும் அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இப்போ இங்கே ஊர் தமிழ்நாடு தான் ஊரில் வந்துருக்குது. 20 வருஷம் ஆயிடுச்சு. என்ன சந்தோஷமாக இருக்கிறான். மரியாதை என்ன எல்லாமே நல்லா கொடுக்குறான். சம்பளம் சொல்கிறத சம்பளம் கொடுக்குறான். நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே தான் ஒர்க் பண்ணுறோம் ஜவுளிக்கரில். அங்கே நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு பிரச்சனை இங்கே இல்லை. அப்புறம் சம்பளம் நல்லா கொடுத்துறான். இப்போ தங்குறக்கு இதுக்கு இல்லை நம்மன்னு பார்க்க வேண்டியதான். நான் தம்பி மாதிரி எல்லாம் பார்த்துக்குறான். எந்த மாதிரி பிரச்சனை இங்கே இல்லை. இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. தமிழ்நாடு மாதிரி ஆனெஸ்டி ஜெனுனிட்டி இங்கேயுமே இல்லை. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் நிறையா ஊருக்கு போகிறோம். நம்ம மார்க்கெட்டிங் லைனுக்கே போவோம், மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஆனால் தமிழ்நாடு மாதிரி நாடு நான் பார்க்கவே இல்லையே. மக்கள் இங்கே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நமக்கு ரொம்ப அனுப்பு கொடுக்குறாங்க, மதிக்கிறாங்க. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கேன். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் தமிழ்நாட்டில். இங்கெல்லாம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க சார். இங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா வேலையெல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. இங்கே தமிழ்கார் ஹிந்திக்கார் அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இங்கே எல்லாம் நான் எங்கள் சொந்த ஊரில் நான் சேஃப்டியாக இருக்கிறேன். அந்த மாதிரி நான் இங்கே சேஃப்டியாக இருக்கேன் சார். இங்கே எல்லா தமிழ்காரும் நாங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்குது. நம்ம வாக்கிங்க்கு போனோம், அங்கேயும் கிரவுண்டில் நிறையா பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார், பேசுவார். நம்ம ஒரே ஊர் மாதிரி இருப்பேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணா தம்பி மாதிரி இருக்குது. அதான் நல்லா தான் இருக்கிறாள். எல்லா குழந்தைகள்லாம் படிக்கிறாள். எல்லாம் நல்லா இருக்கிறாள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் சேஃப் சார். இன்னும் எங்கே தான் 14 வருஷம் வேலை ரெடி பண்ணியாச்சு. எல்லாம் சேஃப் பண்ண இங்கே இந்த கம்பெனியில் கோயம்புத்தூரில் 10 மாதம் ஆயிடுச்சு. அந்த வேலை ரெடி பண்ணி எல்லாம் சேஃப் இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.